அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசியல் மாற்றம் பற்றிய செய்தியைத்தான் இந்த காணொளியிலே நாம் பதிவு செய்கிறோம். இது பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, தமிழகத்திலே பல அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. பணபலத்தால், அதிகார பலத்தால், செல்வாக்கால் தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஊழல் செய்து கொள்ளலாம், அரசியல் அத்துமீறல்களை நடைமுறைப்படுத்திவிட கொள்ளலாம். ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது பணத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக மக்களையெல்லாம் விலைக்கு வாங்கி வெற்றியை சுவைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அநீதி அரசியல்வாதிகளுக்கு மக்கள் சவுக்கடி கொடுத்த சரித்திர மாற்றங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 1972 தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல்களை, அவர்களுடைய அக்கிரமங்களை, அநீதிகளை பொறுத்து கொள்ள முடியாமல் இவைகளையெல்லாம் கண்டித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புதிதாக கட்சி துவங்கி மக்களை சந்திக்க வருகின்ற பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களிலே இருந்து அனைத்து மக்களும் அவரை காண்பதற்காக, பார்ப்பதற்காக, ஆதரவளிப்பதற்காக மணிக்கணக்கில், நாள் கணக்கில் காத்திருந்து அவர் வருகின்ற பொழுது ஆர்ப்பரித்து ஆதரவளித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 1977 மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் தேடித் தந்தார்கள். அத்தகைய நிலைமை, அத்தகைய அரசியல் வரலாறு மீண்டும் இந்த மண்ணிலே மலர இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் நிதர்சனமாக்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களிலே இருந்து, சிறுவர் சிறுமிகளிலே இருந்து, இளைஞர்கள், விவசாயிகள், தாய்மார்கள், பெண்கள், பொதுமக்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு அண்ணாமலை அவர்களை அதிசய எம்ஜிஆராக எண்ணி அவருடைய வருகைக்காக காத்து கிடக்கிறார்கள். அவருக்கு ஆதரவளித்து ஆர்ப்பரித்து நிற்கிறார்கள். இத்தகைய நிலைமை இன்றைக்கு தமிழகத்திலே நிதர்சனமாகி இருக்கிறது. கோவை பாராளுமன்றத்திலே போட்டியிடக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய பேராதரவு பெருகி வருகிறது என்பது கண்கூடான உண்மையாக இருக்கிறது. கோவை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பல்லடம் பகுதியிலே அண்ணாமலை அவர்கள் வாக்கு கேட்பதற்காக அவர்கள் வருகின்ற பொழுது பல காரணங்களினால் அவருடைய வருகை பல மணி நேரங்கள் காலதாமதமானது. இருந்தாலும் கூட இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், அனைத்து மக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள், தாய்மார்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்று அனைத்து மக்களும் அவருடைய வருகைக்காக பல மணி நேரங்கள் காத்திருந்து அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பொழுது அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை என்று ஆர்ப்பரித்து அத்துணை மக்களும் அவருக்கு ஆதரவளித்து இன்றைக்கு கோவை பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய மக்கள் வெற்றி கொண்டாட்டத்தை துவக்கிவிட்டார்கள். அந்த வெற்றி கொண்டாட்டத்தினுடைய பிரதிபலிப்பு தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க இருக்கிறது. மக்கள் மனம் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், மக்களினுடைய எண்ணங்களிலே எழுச்சி ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால், பணத்தை தாண்டி, அதிகாரங்களை தாண்டி அநீதிகளையெல்லாம் வென்றெடுக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை மக்கள் உருவாக்கி விடுவார்கள் என்பதுதான் சரித்திர சான்றாக இருக்கிறது. அத்தகைய சரித்திரம்
மீண்டும் இந்த மண்ணிலே மலர இருக்கிறது என்பதுதான் அண்ணாமலை அவர்களினுடைய பிரவேசத்தினால் நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஆர்ப்பரித்து வெற்றி கொண்டாட்டத்தை துவக்கிவிட்டார்கள். நாங்கள் இதுவரையிலுமே தமிழ்நாட்டில் யாருக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருந்ததே கிடையாது. அரசியலில் அண்ணாமலைக்காக இன்னைக்கு நாங்கள் 4 மணி நேரம் நின்று அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். மாற்றம் வேண்டி தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும், தாமரை மலரணும். ஜெய் மாதாக்கு ஜெய். எந்த ஊருங்க அது? சென்னிமலை வளையத்தில் காத்து பல்லட வட்ட கரைப்பூர் கிராமம் சென்னிமலை வளையத்தில். நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வடிகாலாக பிரதமர் அவரை பயன்படுத்த வேண்டிய நேரம் 2024 29. இதே நேரத்தில் இந்த தேர்தலில் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக ஒரு அரசியல் மாற்றம் கொடுக்க வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். மக்கள் நலப்பலங்கு பணிகள் 100% மோடி ஐயாவுடைய திட்டங்கள் எல்லா மக்களை வந்து சேர வேண்டும். ஜாதி அரசியலிருந்து பண அரசியலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நானும் உங்கள் முன்னால் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றேன். சென்னிமலை பாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள், உங்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். இந்த முறை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு தேவைப்படுறாங்க. மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், குறிப்பாக எதாக இருந்தாலும் கூட மத்திய அரசிடமிருந்து எடுத்து பேசி சென்று மத்திய அரசிடமிருந்து வேலை வாங்கி, அது விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், நீர் மேலாண்மை பிரச்சனையாக இருக்கட்டும், நம்முடைய நெசவாளர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு தீர்வு கொடுப்பதற்கு ஒரு வடிகாலாக நான் இருக்க விரும்புகின்றேன். உங்களுடைய சேவகனாக இருக்க விரும்புகின்றேன். அதனால் நீங்கள் உங்களிடம் நான் கேட்பது நம்பிக்கை மட்டுமே. அடுத்த 12 நாட்கள் ஊரே சேர்ந்து ஓட்டு போடணுங்க ஐயா. ஏன்னா நாம் 2 பெரிய பலசாகளை எழுத்து நின்று கொண்டிருக்கின்றோம். தனி மனிதனாக, ஒரு சாமானிய மனிதனாக எழுத்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும், பண அரசியலை தவிர்த்து நேர்மையான வளர்ச்சி அரசியலை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கும் பொழுது அடுத்த 12 நாட்களும் கூட நீங்கள் அண்ணாமலையாக மாற வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். எல்லா மக்களையும் சந்திக்கணும், பேசணும், கேட்கணும், ஓட்டு போட சொல்லணுங்க ஐயா, தாமரை சின்னத்துக்கு போடுங்கன்னு சொல்லணும். இதற்காக மோடி அவர்கள் பலம் வாய்ந்த ஒரு பிரதமராக அமர வைக்க வேண்டும். இதற்காக ஆனமலை நல்லாறு திட்டத்தை 10,000 கோடி ரூபாய் செயல்படுத்த முடியும் என்றால் அது நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை உங்களுக்கு தெரியும். அதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு வேண்டும். தண்ணீர் பிரச்சனையை கொண்டு வரணுங்க ஐயா, தீர்க்கணும். 8 TMC தண்ணி ஆனமலை நல்லாறுல இருந்து மட்டும் கிடைக்குது. குளங்குட்டை, ஏரி எல்லாம் நப்பணும். நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய நெசவாளர் பிரச்சனைக்கு எல்லா இடத்திலும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றேன். சோமனூர்ல ஒரு ஜவுளி பூங்காவை மத்திய அரசை வைத்தது ஆரம்பிப்போம். மின்சார சோலார் தகடைகளை கொண்டு வந்து 75% மானியத்தில் எல்லாருக்கும் கொடுப்போம். நூல் வங்கி, அதன் மூலமாக நூலுடைய விலையை கட்டுப்படுத்துவோம். இதெல்லாம் கூட உங்கள் முன்னால் வைத்திருக்கக்கூடியது. இதை தாண்டி உள்ளூர் பிரச்சனைகள் நிறைய இருக்குதுங்க ஐயா. பட்டா கிடைக்காதவங்க, அடிப்படை வசதி இல்லாதவங்க, பஸ் வராதவங்க, போக்குவரத்துக்கு ப்ராப்பரா ரோடு இல்லாதவங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லா ஊரிலும் கூட இருக்கிறது. எல்லாம் கூட கவனத்திற்கு வந்திருக்கிறது, கையில் எடுத்திருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு கடமையா பாக்குறேங்க. இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது எம்பியினுடைய கடமை. அது நீங்க சொல்லி நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம கடமை, அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுதான் நம்ம இருக்கும். இதை தாண்டி நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். எப்படி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை எப்படி செயல்படுத்துறதுங்க, திருவிளக்கை தாண்டி யோசித்துக் கொண்டிருக்கின்றது நம்ம கடமை. கண்டிப்பா நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு முக்கியமான திட்டங்களை எப்படி மோடி ஐயாட்ட பேசி பெரிய திட்டங்களை நம்முடைய பகுதியை கொண்டு வந்து அதன் மூலமாக காலம் காலமாக இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை, விவசாய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, அதற்கு நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து 2 நிமிஷத்துல முடிக்கணும். ஏன்னா 10 மணிக்கு நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு இல்ல, அதுக்கு மேல அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். அதனால நீங்க வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்களுக்கு நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையோடு நிற்க வேண்டும், தாமரையோடு நிற்க வேண்டும், வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். நேரம் ஆகியிருந்தாலும் கூட நமக்காக காத்திருக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோருக்கும் கூட மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மோடு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஒன்றிய தலைவர் பூபாலன் அவர்கள், அக்கா சசிகலா கதிரேசன் அவர்கள், எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள், ஊர் பொதுமக்கள், நம்முடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஐயா துரைசாமி அவர்கள், அம்மன் குரூப் ராஜமாணிக்கம் அவர்கள், கோவிந்தராஜ் சகோதரர்கள் அவர்கள், வேலுசாமி அவர்கள், முத்துசாமி அவர்கள், பழனிசாமி அவர்கள், சுப்பிரமணியம் அன்பர்கள் அவர்கள், கற்பகமணி அவர்கள், தெய்வசிகாமணி அவர்கள்,
சிஆர் கார்மெண்ட்ஸ் ராமசாமி அண்ணன் அவர்கள், சிஆர் சதீஷ் அவர்கள், சரஸ்வதி ரைஸ் மில் ராஜபகோன்றன் அவர்கள், செந்தில் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், திருமுருகன் டெக்ஸ் குமார் அவர்கள், அருண் அவர்கள், திருமுருகன் ப்ராப்பர்ட்டிஸ் பொன்னுசாமி அவர்கள், டாப் லைட் வேலுச்சாமி நாச்சிமுத்தன் அவர்கள், கலைச்செல்வன் அவர்கள், கேஜி அன்பு அவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள், குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அம்மா அனந்த்குமார் அவர்கள், அவரோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், ஐஜேகே கட்சியினுடைய தொண்டர்கள், எல்லா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தமிழ் மாநில காங்கிரசுடைய தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, நம்முடைய சொந்தம் என்பது தொற்றல்குடி உறவு. இது எப்பொழுதும் இருக்கும். ஒரு நாள் வந்த பேசினேன் இல்லைங்க ஐயா. இது 5 ஆண்டு காலம் தொடர வேண்டிய உறவு, தினமும் பார்க்க வேண்டிய உறவு, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உறவு. ஆனால் மறுபடியும் வருகின்றோம். அது ஏப்ரல் 19 வரை குறைந்த நேரம் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா மக்களையும் பார்க்கணுங்க. என்ன 3 பாயிண்ட் பாக்கி இருக்கு. ஆனால் நீங்கள் அன்போடு எங்களை இங்கிருந்து வழி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதி கிளம்பி செல்கின்ற நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை காவிரி என்னும் காதியிடம் உருவாகி மணப்பெண்கள் தாயாக கண்ணன் பாடி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வீடு தாண்டா கற்பு விளங்கும் தன்மகள் போல் கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் காவி பெருகி வந்து தந்தை வளநாட்டை பாயாகி காப்பவளா தனிக்கருணை காவிரி பிள்ளையனாலும் கேசவந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும் இந்த நாட்டில் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிற பூமலூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் நிலத்தடி நீர்ல இருந்தாச்சு. இன்னைக்கு நிலத்தடி நீரெல்லாம் 900 அடியில் இருந்து கொண்டிருக்கிறது. முதலாக இந்த பகுதியில் எல்லாம் வறட்சி எட்டி பார்க்கிறது. குடிக்கிற தண்ணிக்கு பிரச்சனை, ஆடு மாடுகளுக்கு பிரச்சனை, விவசாயத்துக்கு பிரச்சனை.
ஐயா அடுத்த 5 ஆண்டுகள் என்பது மிக முக்கியமான 5 ஆண்டுகள். அந்த 5 ஆண்டுகளை சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாடெங்க